ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்தில் என்னாகம புஸ்தகம் அதிகாரங்கள் 21 முதல் 24 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. தேவன் இஸ்ரவேலரை கொண்டு தெற்கே வாசம் பண்ணும் கானானியர்கள் அனைவரையும் முற்றிலுமாக அழித்து போட்டார். பாவத்துக்கும் அநேக ஆண்டவர் அருவருக்கத்தக்க காரியங்களுக்கும் வன்முறைகளுக்கும் அநீதிகளுக்கும் தங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்திருந்த மக்களுக்கு விரோதமாய் தேவனுடைய நீதியான கிரியை அங்கே வெளிப்பட்டது. மகிமை உண்டாவதாக. ஆம், அவர் தாமே நீதியின் தேவன், நீதியை நடப்பிக்கிற தேவன். மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து அவர்கள் பயணம் செய்கையிலே அங்கே ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசுகிற காரியத்தை ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தை வழியாக பிரயாணம் பண்ணும் பொழுது அங்கே ஜனங்கள் அந்த வழியின் போது மோசேக்கு விரோதமாய் பேசினார்கள். எகிப்திலிருந்து வரப்பண்ணினதென்ன, எங்கள் அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்களுக்கு என்ன மனதுக்கு வெறுப்பாக இருக்கிறது என்று சொல்லி பேசும்பொழுது தேவ கோபாக்கினை அங்கே வெளிப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம். அங்கே தேவ கோபாக்கினின் காரணமாக கொல்லிவாய் சர்ப்பங்கள் ஜனங்களுக்குள்ளே அனுப்பப்பட்டது. அவர்களை கடித்ததினால் இஸ்ரவேலுக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்து போவதை நாம் பார்க்கிறோம். நாம் முறுமுறுக்கிற காரியம் தேவன் விரும்பாத காரியம். குறைகள் இருந்தால் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து விண்ணப்பம் செய்யும்படி வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஆனால் முறுமுறுக்கும் பொழுது தேவ கோபாக்கினையை கொண்டு வந்து பாதிப்பு உண்டு பண்ணி விடுகிறது. ஆனாலும் மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின பொழுது இந்த விண்ணப்பத்தை கேட்டு, நீ ஒரு கொல்லிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை உருவாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அதை நோக்கி பார்க்கும்போது பிழைப்பான் என்று அதை பிழைப்பதற்கு வழி சொல்கிறார். கோபாக்கினை வந்தாலும் கர்த்தர் பிழைப்பதற்கு வழிகாட்டுகிற தேவன், தப்பிப்பதற்கு வழிகாட்டுகிற தேவன். கர்த்தர் அப்படியே மோசே வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை கம்பத்தின் மேல் தூக்கி வைத்த பொழுது அங்கே அதை பார்த்தவர்களெல்லாம் பிழைத்து கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் நமக்காக அவர் சிலுவையில் தூக்கப்பட்டிருக்கிறார், சிலுவையில் ஜீவனை கொடுத்திருக்கிறார், சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த சிலுவையிலிருந்து வருகிறதான ரட்சிப்பு ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டாகிறது. சிலுவையின் மூலமாக ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தம் நம்மை சுத்திகரிப்பதற்காய் அது சிந்தப்பட்டிருக்கு. நித்திய ஜீவனை நமக்கு தருவதாய் இருக்கிறது. கர்த்தருடைய மகிமை உண்டாவது. தொடர்ந்து இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாபுக்கு பயணம் செய்கிறதை காரியத்தை குறித்தும் சீகோனும் மோகம் அங்கு தோற்கடிக்கப்படுகிற காரியத்தை குறித்தும் பார்க்கிறோம். 22வது அதிகாரத்திலே மோவாபிய ராஜா பாலாக் அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் வருவதைக் கண்டு அவர்கள் நிமித்தமாய் கலக்கமடைந்து அங்கே இருக்குதான பீலையாம் என்று சொல்லப்படிதான ஒரு தீர்க்கதரிசி அழைத்து இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக சொன்ன பொழுது அங்கே ஆண்டவராகிய தேவன் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. என் தேவனாயி கர்த்தர் என்று சொல்லி அந்த கர்த்தர் சொல்லுவதை அந்த பிள்ளையாம் சகதரிசி ராஜாவுக்கு சொன்னார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. பாலாக்கிடம் அங்கே ஆண்டவர் சொன்னதான காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். கர்த்தர் மகிமை. தேவன் ஒருபோதும் தன் பிள்ளைகளை
அவர் சபிக்க விட்டார். காரணம் இல்லாமல் ஏற்பட்ட சாபம் பலிக்காது. பாலாக்கிடம் தேவன் பிலேயாமுக்கு அனுமதி கொடுத்தானால் இஸ்ரேல் மக்கள் மீது சாபங்களை அறிவிக்க வேண்டிக் கொண்ட பொழுது அதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. கழுதையின் வாயை திறந்து பேசினதை குறித்து நாம் பார்க்கிறோம். 23வது அதிகாரத்திலே பல முறைகள் இந்த பிலேயாம் தீர்க்கதரிசியினுடைய காரியங்களை குறித்து நாம் பார்க்க முடியும். அவன் பேசின காரியங்களை குறித்து பார்க்க முடியும். அந்த மகிமை உண்டாவது. யாக்கோபின் தேவன் அவர் இரக்கத்தின் தேவன், இஸ்ரவேல் ஜனங்களை ஆதரிக்கிற தேவன். இதோ நான் ஆசீர்வதிக்கும்படியாக கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், நான் திருப்பக்கூடாது. அவர் யாக்கோபில் அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிடத்தில் குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவருடைய தேவனாய் கர்த்தர் அவர்களுடனே இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அப்படியாய் காண்டாமிருகத்துக்குள்ள பலன் அவர்களுக்கு உண்டு. யாக்கோபுக்கு விரோதமாய் மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குடி சொல்வதில்லை. இப்படி ஆசீர்வதித்து நடத்துகிறது. இஸ்ரவேலுக்கு ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியமான காரியம் என்று பிலேயாம் கண்ட பொழுது அங்கே தொடர்ந்து எவ்வளவு முறை முயன்றாலும் ஆண்டவர் அனுமதிக்கவில்லை. கடைசியிலே பிலேயாம் எழுந்து புறப்பட்டு தன் இடத்துக்கு போவதை குறித்து பார்க்க தேவன் நம்மோடு இருந்து நடத்துவார். இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மையும் ஆசீர்வதிப்பார், நம்மை நடத்துவார். பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமீன், ஆமீன்.